ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி ட்ரேட் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எங்கே லோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த ஒரு ரெட் கேண்டில் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை நம்ம பார்க்கும் பொழுது மார்க்கெட் வந்து ஒரு மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ளே நடந்துரும். ஒரு ஹை லோ அப்படிங்கிறத மார்க்கெட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டே ஹை, அதே மாதிரி இது வந்து டே லோ. இப்போ மேலே கட் பண்ணால் கால் ஆப்ஷனுக்கான என்ட்ரி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 10,000 எடுத்துகிட்டு வரோம்னா அதை வச்சு நம்மளால் வந்து ஒரு 1000 2000 ஏர்ன் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் அவ்வளோதான் முடியும். ஸோ வந்து நான் வந்து 10,000 எடுத்துகிட்டு வந்து 10,000 ப்ராஃபிட் பண்ணேன். 10,000 எடுத்துகிட்டு வந்து 20,000 ப்ராஃபிட் பண்ணேன்னா அந்த மேஜிக்லாம் வந்து நடக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும். ஸோ அதோடைய க்ரீடினஸை வந்து மார்க்கெட் வந்து நம்ம மைண்ட்குள்ளே செலுத்தி வச்சுருக்கோம். டெய்லி மைண்ட் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஒரு நாள் 10,000 எடுத்துகிட்டு வந்து 10,000 ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து 1 லேக் வச்சு 1 லேக் எடுக்கலாம்னு கொண்டு வந்து போடும் பொழுது உங்களுடைய ஃபுல் கேபிட்டலும் ஸ்வாகா பண்ணிவிடும். ரெகுலராக மார்க்கெட்டில் என்ன கிடைக்குமோ அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து என்ட்ரியை ட்ரை பண்ணோன்னா இந்த ஒரு லெவலில் என்ட்ரி ட்ரை பண்ணி இங்கே வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹை வந்து ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை கட் பண்ணி ஹை போயிருக்காங்க, அகெயின் வராங்க. இப்போ புல் பேக் வந்து மேல் நோக்கி போய் இந்த ஹையை கட் பண்ணால் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். பட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹையை கட் பண்ணலை. ஹையை கட் பண்ணாமல் கீழே வந்திருக்காங்க. கீழே வந்தவங்க நம்ம வரைஞ்சி வச்சுருக்க இந்த லோவை கட் பண்ணால் தான் புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கணும். இவ்வளோ பெரிய கேண்டிலில் நீங்கள் எடுக்கக்கூடாது. அகைன் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளுடைய ஹை வந்து இங்கே வச்சதுனால இங்கே வந்து ஒரு லெவலை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது அகெயின் போயிட்டு திருப்பி வந்து நம்ம ஏற்கனவே வரைஞ்ச இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போய் இங்கே க்ளோஸ் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேடு ஹையை கட் பண்ணி மேலே போயிருக்கிறதுனால என்ட்ரி எடுத்து நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சின்னதாக ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும், ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபஸ்ட் டார்கெட்ஸ், செகண்ட் டார்கெட்ஸ் இந்த மாதிரி வச்சு ஒரு லெவலில் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸோ 20 பாயிண்ட்ஸோ நீங்கள் வந்து டார்கெட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் பாருங்கள். நீங்கள் ஒரு 500 ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா 500 லாஸ் வைங்க. நீங்கள் வந்து 1:, கொஞ்ச நாள் போனோன்னா 1:1.5, ஓகேங்களா? நீங்கள் ஒரு 1000 லாஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு 1500 ப்ராஃபிட் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது 1:2, 1000 ரிஸ்க் வச்சிங்கன்னா 2000 ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா போதும். அதை தாண்டி ரொம்ப மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மேஜிக்லாம் இதில் வந்து எப்போதுமே நடக்காது. நமக்கு லாஸ் தான் எப்போதும் நடக்கும். ஒரு ட்ரேடுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எங்கே நீங்கள் வைக்கணும்னா ஒரு ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை வந்து இங்கே இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதை கட் பண்ணி கேண்டில் வந்து க்ளோஸ் இங்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகுறாங்க. இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேண்டிலுடைய லோவும் இங்கே இருக்குது. இதுக்கு கீழே வந்து நீங்கள் இங்கே ஒரு டார்கெட்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு பங்கோ 2 பங்கோ டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க, ஓகேங்களா? நீங்கள் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் பிடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 பாயிண்டோ 15 பாயிண்ட்ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மேக்ஸிமம் ஒரு ட்ரேடுக்கு 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹை அப்படிங்கிறது இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அன்னைக்கு டேயில் லோ பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. இங்கே என்ன பண்ணனா லோ அடுத்தது வந்து அந்த ஹையை கட் பண்ணால் கால் ஆப்ஷன், லோவை கட் பண்ணால் புட் ஆப்ஷன். சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதை நான் டெய்லி மார்க்கெட்டில் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் செகண்ட் கேண்டிலில் என்ட்ரி எடுத்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு மேலே தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போடணும். அதுக்கு முன்னாடி கேண்டில் பார்க்கும் பொழுது அதோடைய ஹை வந்து இங்கே இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஒரு லெவலில் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கலாம். இங்கே எப்படி பெரிய கேண்டிலாக கீழே வந்து க்ளோஸ் வைக்கும் பொழுது அதுக்கு ஏதாவது புல் பேக் வராங்களாங்கிறத செக் பண்ணிட்டும் நீங்கள் என்ட்ரி வந்து பண்ணலாம். புல் பேக் போயிட்டு வெளியில் வரும்பொழுது
என்ட்ரி எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி புல் பேக் வந்தாங்கன்னா ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ட்ரி ட்ரை பண்ணீங்க, இந்த ஒரு கேண்டில்லையோ இந்த ஒரு கேண்டில்லையோ என்ட்ரி எடுத்தீங்கன்னா இது வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டே ஹை டே லோவை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து பெற முடியும். ஸோ இதை வந்து உடனே மார்க்கெட்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. இது மாதிரி நடந்திருக்க ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் குறைஞ்சது ஒரு 50 டேவுடைய ஒரு சார்ட்டை எடுத்து உங்களுக்கு கரெக்டாக வரைய தெரியுதா, அப்போ மார்க்கெட் டார்கெட்லாம் கொடுத்துருக்காங்களா, இல்லை சும்மா வந்து வெளியில் வந்து நம்மளை ட்ராப் பண்ணியிருக்காங்களா, சைடுவேஸ் வராங்களா, இதெல்லாம் எத்தனை ட்ரேட் நடந்திருக்கு. ஒரு 10 டேவுடைய சார்ட்டை எடுத்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சிருக்குங்கிறலாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமாக இதில் நடந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ உடனே டார்கெட்டும் கொடுக்கும், சைடுவேஸ் ஆகும், சில நேரத்தில் பிரேக் பண்ணி வெளியில் வந்து அகெயின் உள்ளேயே போயிடும், ஏமாற்றிருப்பாங்க நம்மளை. இதெல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் எதை கற்றுக்கிட்டாலும் இம்மீடியட்டாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நம்ம லாஸ்க்கு தான் வழிவகுக்கும்.